பண்டைய காலத்தில் அசுரர்கள் உலகங்களை குழப்பி தேவர்கள் சக்தி இழந்து தவித்தனர். அப்போது தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். ஆனால் விஷ்ணு கூறினார், அசுர அகந்தையை அழிக்க ஒரே ஆயுதம் போதாது. அது தர்மத்திலிருந்து பிறக்க வேண்டும். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஒன்று கூடும் தருணம் 3 தேவர்களும் ஒரே இடத்தில் தியானத்தில் அமர்ந்தனர். பிரம்மா முதல் தன் தவ சக்தியை அர்ப்பணித்தார். சிவன் முதல் தன் 3ஆம் கண்ணின் தீயை வழங்கினார். விஷ்ணு தர்ம சிந்தனையை மையமாக வைத்தார். அந்த முப்பெரும் சக்தி ஒன்றிணைந்த போது ஒரு பிரகாசமான சக்கரம் உருவானது. வானம் அதிர்ந்தது, காலம் நின்றது, சுதர்சனன் பிறந்தான். அந்த சக்கரம் சிவனின் தீயால் சுழன்றது, விஷ்ணுவின் தர்மத்தால் கட்டுப்பட்டது. பிரம்மாவின் சிருஷ்டி சக்தியால் முழுமை பெற்றது. அதற்கு பெயர் வைத்தார் விஷ்ணு. சுதர்சனம் விஷ்ணுவின் கையில் சக்கரம். விஷ்ணு அதை தன் வலது கையில் ஏந்தினார். அதன் பின் ஹிரண்யகசிபு, சிசுபாலன், அநேக அதர்மிகள் சுதர்சன சக்கரத்தால் வீழ்ந்தனர். சுதர்சன சக்கரம் சொல்வது, தர்மத்தை விட்டு விலகினால் காலமே உன்னை தண்டிக்கும். அதனால்தான் விஷ்ணு